தமிழ்நாட்டுடைய தேர்தல்ல 2026 இப்போ விஜய் தன்னுடைய முதல் தேர்தலையே மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி கட்டிலையும் அமர்ந்துட்டாரு. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இந்த விஷயம் திரும்பி பார்க்க வச்சது. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி ரூட் அப்படிங்கிற அவருடைய பிஆர் நிறுவனம் மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியா மேனிபுலேஷன் செஞ்சிருக்கிறதா இப்போ பெரிய சர்ச்சையே உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக்கா இந்த விஷயம்தான் கடந்த 2 நாட்களா பேச பொருளா இருக்கு. விஜய்க்கு சொந்தமான ரூட் நிறுவனம் வெறும் பிசினஸ் நிறுவனமா மட்டும் இல்லாம ஒரு மாஃபியா போல செயல்பட்டு தேர்தலையே சாதகமா மாற்றி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக ஆயிரக்கணக்கான போலி அக்கவுண்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கான போலி கணக்குகளை பயன்படுத்தி விஜய்க்கு ஆதரவான கருத்தையும் அவங்க சார்ந்த செய்திகளையும் எப்பவுமே ட்ரெண்டிங்ல வைத்திருந்தது இந்த டீம். இந்தியாவில் அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட விராட் கோலி போன்ற ஜாம்பவான்களுக்கே இல்லாத அளவுக்கு மிக குறைஞ்ச ஃபாலோவர்ஸ், அதாவது அவரை கம்பேர் பண்ணும் பொழுது 10-17 மில்லியன் வச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு எப்படி இவ்வளவு அதிகமான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இவருடைய போஸ்டுகளுக்கு வரக்கூடிய லைக்ஸ் மற்றும் ஷேர்ஸ் எல்லாம் ஆர்கானிக்கே கிடையாது, திட்டமிட்டு செய்யப்படுறது அப்படின்னு சொல்றாங்க விமர்சகர்கள். இந்த விவகாரத்துல மிகவும் ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுறது, மாற்று கருத்தை யாராவது அவரை எதிர்த்து பேசினாலோ இல்ல சொன்னாலோ அவங்கள ஒடுக்கக்கூடிய முறை. எதிர்கட்சிகள் எதை சொன்னாலும் அவங்கள தவறா சித்தரிச்சு மார்பிங் செய்யப்பட்ட வீடியோக்களை பரப்புறது அப்படின்னு அதுக்கு பெரிய வார் ரூமே வேலை செஞ்சிருக்கு. விஜய்க்கு போட்டியா கருதப்படக்கூடிய முன்னணி நடிகர்கள் அல்லது அவங்கள விமர்சிக்கும் திரைத்துறையினரை கூடவே குறிவச்சு அவங்களுக்கு அவதூற பரப்புறதும் அவங்கள கேலிக்கு உள்ளாக்குறதும் அந்த நிறுவனத்துடைய வேலையா இருந்திருக்கு. விஜய் மட்டும்தான் டாப் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்க மற்ற எல்லாரையும் மட்டம் தட்டுறதே இவங்களுடைய வேலையா இருந்திருக்கு. தற்போது விஜய் ஆட்சியில் அமர்ந்த பிறகும் இந்த ரூட் நிறுவனத்துடைய செயல்பாடுகள் அடுத்த கட்ட அபாயத்தை எட்டியிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு கருவியா மாறி இருக்குது. முதல்வருக்கு எதிராகவோ இல்ல அவருடைய செயல்பாடுகள் குறித்து சமூக வலைத்தளங்களை யாராவது கமெண்ட் செஞ்சாலோ அவங்களுடைய கணக்குகள் மர்மமான முறையில ஹேக் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த தகவல்களும் உடனடியா டெலீட் செய்யப்படுது. விமர்சனம் செய்யறவங்க மீது சைபர் கிரைம் மூலமா நடவடிக்கை எடுக்கிறது போன்ற செயல்கள் மக்களுடைய அடிப்படை உரிமையான கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படிங்கிற மிகப்பெரிய புகார்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கு. இந்த சர்ச்சையில பெரும் அதிர்ச்சியை அடுத்து ஏற்படுத்தி இருக்கிறது முன்னணி செய்தி நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் தான். சில மிகப்பெரிய டெலிவிஷன் சேனல்கள் மற்றும் ஊடகங்கள் தங்களுடைய நடுநிலை தன்மையே முழுமையா மறந்துட்டு ரூட் நிறுவனத்தோட ஒரு பகுதியாகவே மாறிட்டாங்க. செய்திகளை செய்தியா மட்டும் வழங்காம அரசோட ஒரு வார் ரூம் போல செயல்பட்டு ஒருதலைபட்சமா கருத்துக்களை பரப்பி பிஜிஎம் போட்டு மியூசிக் போட்டு அது ஒரு திரைப்படம் மாதிரியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொய் செய்திகளை திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா அது உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. இந்த டிஜிட்டல் மாயை தான் வாக்குகளா மாறி இன்னைக்கு அவரை ஆட்சியில் அமர்த்தி இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை பத்தி பேசுறவங்களுடைய வாயை அடைக்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல அப்படின்னும், ரூட் மாஃபியா விவகாரம்ங்கிறது ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய செயலோ அப்படிங்கிற அச்சமும் தமிழக மக்கள் கிட்ட நிலவி இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தியில இவங்களுடைய செயல்பாடுகள் மிக உற்று கவனிக்கப்படுறது இதுல குறிப்பிடத்தக்கது. இதை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது நீதிமன்றத்துடைய காதுகளுக்கும் மத்திய அரசோட காதுகளுக்கும் சென்றா இது தமிழக முதல்வர் விஜய்க்கு மிகப்பெரிய இடியா மாறும் அப்படிங்கறதுல ஆச்சரியம் இல்ல.